அதாவது கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் யார் என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா பல யூடியூப் சேனல் பல இது ஸ்டார்ட் பண்ணி கருப்பண்ணசாமி பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. நம்ம கருப்பண்ணசாமி பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்ம கருப்பண்ணசாமியோட அருள் என்ன, அவரோட அந்த ஆத்வேகம், அந்த மொழிகள், அந்த நெறிமுறைகள், அவருக்கு நம்ம கொடுக்குற கட்டுப்பாடுகள், அதாவது அவர் நம்மளுக்கு கொடுக்குற கட்டுப்பாடுகள். ஒரு பொய் சொன்னால் கூட அடே கருப்பண்ணசாமி இதாக பண்ணிடும்டா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்போ நீ ஒரு மரலாடியாகவே இருக்கேன்னா, நீ பொய் சொன்னா அடி பொய் சொன்ன கருப்பு நம்ம கிட்ட வராதரா, நம்ம சாமியாட முடியாதரா, அடி தப்பு பண்ணால் கருப்பு சாமி நம்மளை கொண்டுண்டா, அடி தப்பு பண்ணால் நம்மளை கருப்பு சாமி இது பண்ணிடுண்டா. அந்த காலத்தில் விடாது கருப்புன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வரும், அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கருப்பண்ண சாமி எம்பத்தில் ஒரு பொய் சொன்னால் கூட அந்த கருப்பு வந்து நம்மளை தண்டிச்சிருங்கிற அந்த சின்ன வயசு ஒரு எண்ணத்திலேயே நம்ம கருப்பண்ண சாமியை ஊட்டி ஊட்டி அதை பார்த்துருப்போம். இந்த கருப்பண்ண சாமி பொறுத்தவரை யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுங்க, கருப்பண்ண சாமி பொறுத்தவரை ஒரு நேர் வழியில் நடக்கிறது ஒன்று கற்பிக்கிறார். எவன் ஒருத்தவனும் பொய் சொல்லக்கூடாது, மருத்துவம் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவனை பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது, மற்றவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மனிதனாக இருக்கிறவனை நம்ம எந்த வகையில் துன்பப்படுத்தினாலும் இந்த கருப்பண்ணசாமிங்கிற ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வழிபடுறதுக்கு ஒரு தகுதியற்ற நபர்களாக நம்ம மாற்றப்படுவோம். முதல்ல வந்து நம்ம வந்து எந்த தற்பரமையுமே கொள்ளவே கூடாது. கருப்பண்ணசாமி பொறுத்தளவில் வந்து இவன் தப்பு செஞ்சுட்டான்னா கருப்புன்னு சொன்னால் பயப்படணும். அந்த அளவுக்கு தான் கருப்பண்ணசாமி அந்த காலத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. டேய் கருப்பு கோயில் வந்து சத்தியம் பண்ணுறியா அப்படின்னு சொன்னால் அந்த உண்மையை அவன் ஒத்துக்கிட்டு போயிடுவான், நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது. அந்த இடம் வரைக்கும் கருப்பண்ணசாமி வந்து தன்னோட ஆதிக்கத்தை உருவாக்கியிருக்காரு. கருப்பசாமி பேரை சொன்னால் குழந்தைங்க கூட சாப்பிடாத சாப்பாடை கூட சாப்பிடும், கருப்புட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஆனால் பாடலில் கூட கருப்பசாமி பேரை சொல்லி சோறு ஊட்டினீங்க சொல்லிட்டு பாட்டை கூட பாடியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு கருப்பண்ணசாமி இது வரைக்கும் இவ்வளோ சொல்கிறாங்களே, இது எந்த இடத்துலையும் கருப்பு வந்து அது பண்ணிடு இது பண்ணிடும்னு சொல்லிட்டு தப்பான முறையில் யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம கருப்பண்ணசாமி நம்மளுக்கு தெரியும் அவர் நல்லது தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தெய்வத்தை நமக்கு உண்டான நெறிமுறைகளை தான் நம்ம வழங்கியிருக்கோம், வாழ்த்திருக்கோம், அவங்கள கொண்டு வந்துருக்கோம், இன்ன வரைக்கும் செலுத்தி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நமக்கு கருப்பண்ணசாமி இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும். நம்ம கருப்பண்ணசாமிக்கு நம்ம என்ன இருக்கோ அதை கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த தெய்வம் வந்து நமக்கு அந்த அருள் கொடுத்து மருள் கொடுத்து நம்மளை ஆட்டி வைக்கும். ஏன்னா தெய்வங்களை பொறுத்தளவில் ஒவ்வொரு தெய்வத்துக்கு இந்த பூஜை அந்த பூஜைன்னு, கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு பூஜையாக கொடுத்தாலே அவர் வந்து நம்மளை ஏற்றுக்கூடாது. இப்போ ஒவ்வொருத்தட்டில் நல்லா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 10 கிடா 20 கிடா வாங்கி வெட்டுவாங்க. கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் அது ஒரு ரத்தம் குடிக்கிற சாமியாக இருந்தாலும் தன்னோட பக்தர்கள் எதை கொடுக்குறாங்களோ அதையும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு காவல் காக்கிற தெய்வம் தான் ஒரு கருப்பண்ணசாமி. இப்போ ஒரு காவல்காரன் வந்து ஒரு கூலிக்கு எப்படி காசு வாங்குறானோ அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் சாப்பாடை வாங்கிட்டு காவலுக்கு நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்தோம்னா அவர் அதை வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு உண்டான ஒரு காவலை வந்து அவர் பார்த்து கொடுப்பாரு. இந்த காவல் வந்து பொறுத்தளவில் நம்ம அவர் கொடுத்து தான் பண்ணணும் தேவையில்லை, அவரே நம்மளுக்கு எப்பவுமே காவலுக்கு இருப்பார். இன்னமும் நம்ம அவரோட காவலை வந்து நெருக்கி கிட்ட போகணும்னா அந்த கருப்பண்ணசாமிக்கு வந்து அவருக்கு பிடிச்சதை நம்ம கொடுக்க தன்னோட பிள்ளைகள் வந்து தனக்கு பிடிச்சதை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கருப்பண்ணசாமி நம்ம விட்டு போகாம நம்மளோட கூடயே வந்து நமக்கு வந்து முழு காவல் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அதனாலதான் கருப்பண்ணசாமியை பொறுத்தவரை வணங்குறவங்க அவர் பற்றிக்கிட்டா அவருக்கு உண்டானதை கொடுத்துட்டா அவங்களுக்கு என்னைக்குமே கூட நின்று அந்த கருப்பண்ணசாமியை அந்த காவல் காத்து கொடுப்பாருங்கிற அர்த்தம். தொழில் பண்றவங்க கருப்பண்ணசாமி பொறுத்தவரை கருப்பண்ணசாமி படத்தை குதிரை ஏறி பரப்புற மாதிரி அந்த நம்மளோட வீட்டில் வச்சு, அதாவது நம்ம தொழில் இருக்கிற இடத்துல வச்சு வழிபட்டீங்கன்னா அந்த கருப்பண்ணசாமி வந்து என்னைக்குமே உங்களுக்கு வெள்ளை குதிரையில் வீச்சரவா ஏந்தியோட வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காத்து கொடுப்பாருங்கிறது முக்காலம் சத்தியமாக கருத்துப்படுகிறது. இந்த கருப்பண்ணசாமி பொறுத்தவரை மதுரை தமிழ்நாடு எங்கே இருந்தீங்கன்னாலும் சரி அழகர் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை வந்து போனீங்கன்னா உங்களோட தொழில் வந்து நல்லா நடக்கும். அந்த கருப்பண்ணசாமி பொறுத்தவரை தொழில் வந்து நல்லா ஓட்டி கொடுப்பாரு. தொழிலில் எந்த பிரச்சனை வந்தாலும் கருப்பண்ணசாமி வணங்கினீங்கன்னா அவரோட பெயரை சொல்லி வணங்கினீங்கன்னா எது வண்டி எடுத்தாலும் சரி அந்த கருப்பண்ணசாமியை முன்னாடி வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கருப்பண்ணசாமி என்னைக்கு கண்டிப்பாக உங்களோட முன்னே துணையாக நின்று அந்த தொழிலையும் நடத்தி தருவார். இந்த கருப்பண்ணசாமி பொறுத்தவரை யார் வேணா என்ன வேணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கருப்பண்ணசாமி அந்த சாமி இந்த சாமி ரத்தம் குடிக்கிற சாமி அது இது பிள்ளைகளை பார்த்தாலே பயப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வணங்காத தெய்வமா, நமக்கு உண்டான தெய்வத்தை நம்ம முறையில் தான் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நம்ம கருப்பண்ணசாமிக்கு நம்ம கொடுக்குறதே அதே ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் தான், அதைத்தான் நம்ம கொடுப்போம். அவருக்கு வெண்பொங்கல் இல்லைன்னா சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியமாக படைப்போம். கருப்பண்ணசாமி பொறுத்தளவில் பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா வீட்டில் ஒரு அருவாளை வச்சாலே போதும். அப்படி அருவாளை வைக்கலைன்னா மனதால் நினச்சி ஒரு ஓலை பெட்டி வாங்கி அதில் கருப்பண்ணசாமிக்கு தேவையான கச்சைகள், மணி, சலங்கைகள், கம்பு, இந்த மாதிரி வாங்கி நம்ம வச்சு அதை வழிபட்டாலே போதும். கருப்பண்ணசாமி
தேடி வந்து அந்த இடத்துல நிற்பார். தன்னோட பிள்ளைகள் தன்னோட பொருளை வச்சு வணங்குறாங்களே அப்படிங்கிறது தேடி வந்து அதுக்குண்டான வாக்குகளை கொடுத்து அதற்குண்டான அந்த முரல் கொடுத்து அருள் கொடுத்து யாரையா ஒரு ஆளை தூக்கி போடுவார். அந்த அளவுக்கு கருப்பண்ணசாமி வந்து ஒரு ஆட்டு விற்கிற தெய்வமாக நம்ம இதில் இருக்கார். அதாவது அழகர்கள் வாங்க சத்தியம், நீ பொய் சொல்கிறேன்னு நீ சொல்கிற, அழகர்கள் வாங்க சத்தியம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பண்ணசாமி பேரை சொன்னாலே பயப்படுறாங்க இன்ன வரைக்கும். ஏன்னா ஒரு நீதிபதிகிட்ட போய் சொன்னால் கூட தப்பிச்சிடலாம், ஆனால் அந்த கருப்புகிட்ட போய் சொல்லிட்டா என்றைக்குமே தப்பிக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கும் ஹைகோர்ட்டாக கருப்பண்ணசாமி என்றைக்குமே வீட்டிருக்கிறார். இதனால தான் ஒவ்வொரு இடத்துல கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் அந்த கருப்பண்ணசாமி வாங்குறாரு. எந்த இடத்துலையும் கருப்பண்ணசாமியை வணங்குற நம்ம பொய் சொல்லாமல் நேர்மையாக இருந்தோம்னா கருப்பண்ணசாமி என்றைக்கு நம்மளுக்கு துணையாக இருப்பாருன்னு இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.